கற்க கசடற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். அதில் மிகுந்த பெருமகிழ்ச்சியும் நன்றியும் அடைகிறேன். இன்றைய தலைப்பு சூர் சுதா என்னும் தலைப்பு. மகாத்மா சூர்தாஸ் அவருடைய படைப்புகளை பற்றி நாம் இந்த பகுதியிலே பார்த்து வருகின்றோம். இன்றைய தலைப்பு அதே சூர் சுதா தான். நான் ஏற்கனவே தங்களிடம் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற கருத்துக்களை. அதாவது सूरदास भक्ति काल में सगुण भक्ति निगुण भक्ति इस प्रकार दो भेद माने गए और उनमें से सगुण भक्ति में राम भक्ति शाखा और कृष्ण भक्ति शाखा के नाम से दो भेद हुए। राम भक्ति शाखा के कवि राम की उपासना, राम की स्तुति में रचनाएं करने लगे। कृष्ण भक्ति शाखा के कवि श्री कृष्ण की स्तुति में रचनाएं करने लगे। उनमें से प्रमुख हैं महात्मा सूरदास। सूरदास मैंने पहले ही आपको कहा है, सूरदास हिंदी साहित्य गगन के सूर्य माने जाते हैं। वो दोहा प्रसिद्ध है, सूर सूर तुलसी ससी उडगन केशवदास अन्य कवि कद्योत्सम जहाँ तहाँ करे प्रकाश। இதற்கேற்ப சூர்தாஸ் ஹிந்தி இலக்கிய வானிலை சூரியன் ஆவார். அவர் கண்ணனுடைய லீலைகளை பற்றி, கண்ணனுடைய பால லீலைகளை பற்றி மிக அழகாக தன்னை ஒரு தாயாகவே கருதி கொண்டு, தன்னை கண்ணனுடைய வளர்ப்பு அன்னை யசோதாகவே கருதி கொண்டு அவர் நிறைய பாக்களை இயற்றிக்கிறார். நாம் அதை கண்டு வருகிறோம். இன்றைக்கும் அவருடைய சில கருத்துக்களை நாம் காண்போம். என்றால் இது சூர் சாகர் என்று சொல்லப்படுகிறது, கடல் ஆகும். இதிலே நாம் இங்கே பார்ப்பது ஒரு துளி மட்டும்தான் என்றவரை நாம் பார்ப்போம். அவருடைய அந்த அந்த கவிச்சுவையை நாமும் அனுபவிப்போம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு சூர் சுதாவிலே முதலாவதாக கிருஷ்ணனுடைய பெருமைகளை பற்றி சூர்தாஸ் அவருடைய பாடுவதை பார்ப்போம். ஏற்கனவே ஒரு பிரிவு உண்டு அவர்களே. ஒன்று ராம் பக்தி ஷாக்கா, கிருஷ்ண பக்தி ஷாக்கா. அதற்கு மேலே சகுண பக்தி நிகுண பக்தி. இறைவனுக்கு உருவம் உண்டு, சகுண பக்தி. உருவம் இல்லை, அது நிகுண பக்தி. ஆகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிறார்கள். இவர் சகுண பக்தியை பற்றி போட்டி பாடுகின்றார் என்றால், அடுத்தவர் நிகுண பக்தியை பற்றி போட்டி பாடுகின்றார். ஆகவே அவ்வப்பொழுது கருத்து மோதல்கள் ஏற்படுவது இயல்பு. அதே கருத்து மோதல் நிகுண சகுண இரண்டுக்கும் இடையிலே ஏற்படுகிறது. அதெல்லாம் தாண்டி அவளோடு வாதிட்டு சூர்தாஸ் வெற்றி பெறுகிறார். அவர் எப்படி வெற்றி பெற்றார் என்பதை நாம் இங்கே பார்ப்போம். उन्होंने किस प्रकार सगुण के समर्थन में सफलता प्राप्त की थी, इसके बारे में हम आज विचार करेंगे. आपका पूर्ण सहयोग की प्रतीक्षा है. मेरो मन अनंत कहाँ सुख पावे, मेरो मन अनंत कहाँ सुख पावे, जैसे उड़ी जहाज की पंछी பிரி ஜஹாஜ் பே ஆவே. சூர்தாஸ் சொல்கிறார், என்னுடைய மனம் வேறிடத்திலே சென்றால், வேறு இடத்திலே போனால் எப்படி சுகத்தை பெறும். मेरो मन अनंत कहाँ सुख पावे. अनंत का मतलब है दूसरी जगह पर, अदावद निगुण भक्ति. अगर मैं निगुण भक्ति बनो तो सुख कैसे पाऊँ, मुझे सुख कैसे मिलेगा. जैसे உதாரணமாக நீங்கள்லாம் பார்த்திருப்பீர்கள்,
காலையிலே விடியற் காலையிலே தன் கூட்டை விட்டு பின் சென்ற பறவைகள் மாலையானதும் தத்தம் வீடுகளுக்கு கூடுகளுக்கு தானே வந்து சேர்கின்றன. இது இயற்கை நியதி. புறாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். புறாக்களுடைய அந்த சிறப்பு குணம் என்னவென்றால், நாங்கள் இங்கே இருந்து திருப்பூரில் இருந்து காஷ்மீர் சென்று அந்த புறாவை அங்கே விட்டுவிட்டு வந்தாலும் கூட நாம் இங்கே வருவ முன்னதாகவே அது நம்ம இடத்துக்கு சேர்ந்துவிடும். இது புறாவினுடைய சிறப்பு அம்சமாகும். ஏனென்றால் எங்கள் வீட்டிலே பக்கத்திலே புறா வளர்த்திருக்கிறார்கள். அந்த அனுபவம் நான் சொல்கின்றேன். எங்கள் தந்தையார் சொல்வார், புறாக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கேயே செல்விட்டால், அமெரிக்கா போய்விட்டால் கூட எங்கே வந்துடுவோமா, நம் நாட்டுக்கே வந்துடுவோம். அதுபோல் பறவை கூட்டை விட்டு பிரிந்து போன பறவை எப்படி மாலையிலே வீடு செய்கிறதோ அதுபோல் நானும் எவ்வளோதான் நான் சுற்றி இருந்தால் கூட நான் இறுதியிலே அங்கேயும் சேருவேன், இங்கேயும் சேருவேன். கிருஷ்ண பக்தனாக அந்த கிருஷ்ண பக்தி என்ற கூட்டுக்குள்ளே நான் அடைப்பொழுகிறார் சூரியதாசர். जैसे उड़ी जहाज को पंछी பிரி ஜஹாஜ் पे आवे. ஜஹாஜ் கப்பல் இல்லை, அதாவது கூட்டை விட்டு பிரிந்து போன பறவை மீண்டும் எப்படி கூட்டுக்கே வந்து சேர்கிறதோ அதுபோல் நானும் வந்து சேருவேன். சரி, கமல் நயனுக்கோ சாண்டி மகாத்தம் அவர் தேவக்கோ தியாவை. என்னுடைய கண்ணன் கமல் நயன் தாமரை போன்ற கண்ணுடையவன். என்னுடைய கண்ணன் தாமரை கண்ணுடவன். அவனை விட்டு கமல் நயனுக்கோ சாண்டினா சோழ்கர் விட்டு தாமரை போன்ற கண்ணுடைய கண்ணை விட்டு அவனுக்குரிய மகாத்ம் அவர் தேவக்கோ தியாவை. நான் இன்னொரு கடவுளை நான் எப்படி தியானிப்பேன், எப்படி வணங்குவேன்? என்னுடைய கண்ணுடைய பாதங்கள் தாமரை போன்ற மென் பாதங்கள், மலர் பாதங்கள். அவள் பெரிய மகாத்மா. அதை விட்டு நான் வேறொரு கடவுளை நான் எப்படி வணங்கட்டும்? பரம கங்கா கோ சாண்டி பியாசோ துர்மதி கூப்பு கனாவை. என் வீட்டுக்கு அருகிலேயே பரமேஸ்வரன் தலையிலிருந்து பிறந்த கங்கை நதி, அந்த புரிநதி ஓடுகிறது. எனக்கு தாகம் எடுக்கின்ற பொழுது நான் கங்கை நதியை, அந்த ஆற்று நீரை நான் அருந்தாமல் எப்படி உப்பு நீராக இருக்கின்ற கிணற்றை தோண்டுவேன். கூப்பு கனாவை. பிற மதம், அதாவது நிற்குண என்ற அந்த கிணற்றை நான் தோண்டி கொண்டிருப்பேனா? என அருளையே ஓடிக்கொண்டிருக்கிறது கங்கை நதி. அதை விட்டு நான் எப்படி கிணற்று தோண்டுவது? கூப்பு கனாவை. கூப்புனால் கிணறு, கிணற்றை நான் தோண்டுவேனா? அதை தோண்டுவது எனக்கு அறிவாகுமா? அது அறிவீனம் அல்லவா? ஆகையினாலே நான் கங்கையை போன்ற கண்ணை விட்டுவிட்டு வேறொரு கடவுளை என்னால் வணங்க அதை ஏற்றுக்கொள்ள இயலாது. மறுபடியும் சொல்கிறார் அவர், ஜிஹி மதுக்கர் அம்புஜ் ரஸ் சக்கியோ கியோ கரீல பல் காவை. ஜின் மதுக்கர், பொறுத்திக் கொள்ளுங்கள், ஜின் மதுக்கர் அம்புஜ ரஸ் சக்கியோ கியோ கரீல பல் காவை. மலர்களிலேயே மிகப்பெரிய மலர் தாமரை மலர். வண்டுகளுடைய நோக்கம் என்னவென்றால், தாமரை மலர் பெரிதாக இருப்பதனால அங்கே நிறைய தேன் இருக்கும் என்பது வண்டுகளுடைய ஒரு நோக்கம். ஆகவே வண்டுகள் பெரும்பாலும் தாமரை மலரை மொய்க்கும், அதிலிருந்து தேனை உறிஞ்சும். எனது கண்ணன் தாமரை மலரை போன்றவன். அதிலே நிறைய தேன் இருக்கிறது. அந்த அருள் தேனை வண்டாகிய நான் அருந்துகிறேன். அதை விட்டு நீ முட்கள் இருந்த காயை நீ சாப்பிடுகிற சொன்னால் எப்படி சாப்பிடுவது? அங்கே என்ன இருக்கும் போது முள் தான் இருக்கும். கதியில பல் என்றால் ஒரு முட்கள் கொண்ட ஒரு பழம். அந்த பூவை, அந்த காயை நீ சாப்பிடுகின்றால் நான் எப்படி சாப்பிடுவேன்? ஆக கிருஷ்ண பக்தி அல்லாத மற்ற பக்தி எனக்கு முள்காயை போன்றது. அதை நான் எப்படி சாப்பிட முடியும்? ஆகவே நான் தேன் தாமரை மலரில் அதிகமாக இருக்கிறது. அந்த நான் வண்டை போன்றவன். வண்டை போன்ற நான்
தாமரை மலருள்ள தேனை அருந்தாமல் முள் செடியில் உள்ள அந்த காயை நான் ஏன் சாப்பிட வேண்டும்? ஜிஹி மதுக்கர் அம்புஜ ரஸ் சக்கியோ. அம்பு ரசண்டா தாமரை உள்ள தேனை சக்கியோ சுவைத்து பார்த்ததோ. கியோ ஏன் கரீத பல் காவை முட்கள் கொண்ட அந்த பழத்தை நாம் ஏன் சாப்பிட வேண்டும்? முடியாது. சூர்தாஸ் சொல்றார், பிரபு காமதேனு தஜி சேரி கோன் துஹாவை. எனக்கு நான் பசிக்கிறது, நான் பால் அருந்த வேண்டும், மோர் அருந்த வேண்டும், வெண்ணெய் சாப்பிட வேண்டும், நெய் சாப்பிட வேண்டும். இதற்கு என்ன வேண்டும்? எனக்கு பசும்பால் தேவை. வீட்டிலே நிறைய பசும்பால் இருக்கிறது, தேன் காமதேனுவே இருக்கிறது. காமதேனு என்றால் நாம் எதை ஆசைப்படுகின்றோமோ அதை கொடுக்கும் பசுதான் காமதேனு. தேனு என்றால் பசு, காம என்றால் ஆசை. நாம் விரும்புகிறதை அப்படியே கொடுக்கின்ற பசுதான் காமதேனு. காமதேனு பசியன் வீட்டில் இருக்கின்ற பொழுது பாலுக்காக நான் ஏன் போய் ஆட்டை தேட வேண்டும்? சேரி கோன் துஹாவே. சரிதான் ஆடு. ஆட்டை ஏன் நான் போய் கறக்க போக வேண்டும்? துஹாவை தான் கறக்க வேண்டும். ஆட்டை ஏன் கறக்க வேண்டும்? என் வீட்டிலே காமதேனு இருக்கும்போது, அப்போ கிருஷ்ணனாகிய காமதேனு இருக்கும்போது நான் மற்ற கடவுள் என்ற அந்த ஆட்டை ஏன் கறக்க வேண்டும்? ஆகவே எனக்கு இதே போதும். சூர்தாஸ் பிரபு காமதேனு தஜி சேரி கோன் துஹாவி என்று தன்னுடைய கிருஷ்ண பக்தியை பற்றியே பெருமையாக சொல்கிறார். இது இவருடைய அந்த பாங்கு, அந்த ஓமைகள் மிக அழகாக இருக்கின்றன. நான் மீண்டும் அதை தொடர்கிறேன். மேரோ மண் அனந்த கஹா சுகப்பாவை. நீங்கள் அப்படியே உங்களால் இதனுடைய கருத்தை புரிந்து கொள்ள இயலும் நான் நினைக்கின்றேன். மேரோ மண் அனந்த கஹா சுகப்பாவை. அனந்த என்றால் தூசரி ஜக, வேறு இடத்திலே வேறு கடவுளை கண்டால் எனக்கு சுகம் வராது. मेरो मन अनंत कहाँ सुख पावे, जैसे उड़ी जहाज की पंछी पिरी जहाज पे आवे। कमल नयन को चांडी महात्म और देव को ध्यावे। कमल नयन को चांडी महात्म और देव को ध्यावे। जिही मधुकर अम्बुज रस चक्यो, जिही मधुकर अम्बुज रस चक्यो, क्यों करील फल खावे, क्यों करील फल खावे। सूरदास प्रभु कामधेनु तजी चेरी कौन दुहावे। सूरदास प्रभु कामधेनु तजी சேரி கோன் துஹாவை. இவ்வாறாக தன்னுடைய நான் ஏற்றுக்கொண்ட கருத்தில் அவர் உறுதியாக இருக்கிறார், தன் கொள்கையை உறுதியாக இருக்கிறார், கண்ணுடைய பக்தியை பரப்புகிறார் இந்த பந்து வாயிலாக. அடுத்ததாக நான் உங்களை போது கிருஷ்ணலீலா பற்றி சூர்தாஸ் பாடுகிற மாதிரி இதுவரைக்கும் யாருமே பாடவில்லை. இவருடைய பாடல்களை பாடுகிற எல்லா அனைத்து பாடல்களும் பஜன் செய்கின்ற அந்த பெருமக்களும் மிக ரசித்து அதில் லயித்து அதில் இணைந்து போய் அவ்வளவு அழகாக பக்தி ரசம் சுட்ட பாடல்களாக கேட்க முடிகிறது. இந்த அளவுக்கு சுவையான அந்த எந்த ஒரு பாடலையும் நம்மால் கேட்க முடியவில்லை, சுவைக்க முடியவில்லை, கணிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட இந்த கிருஷ்ண லீலா சூர்தாஸ் வாயிலிருந்து நாம் கேட்போமா? சரி. கிருஷ்ணலீலா என்ற பொழுது கண்ணனுடைய விளையாட்டுக்களை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அந்த கண்ணன் வெண்ணெய் திருடுவான். வெண்ணெயை பற்றி அவனுக்கு நிறைய பற்று உண்டு. அதை வீட்டிலே கிடைக்காவிட்டால் வெளியிலே சென்று திருடவும் செய்வான், அதை சாப்பிடவும் செய்வான். அதுக்காக அவன் அம்மா சொல்கிறாள், யசோதா, நீ வெண்ணெய் திருட வேண்டாமப்பா, நான் தருகின்றேன், நீ அதை சாப்பிடு. வெளியே போய் வெண்ணெய் திருடி அனைவரிடத்தில் நீ கெட்ட பெயரை சம்பாதிக்க வேண்டாம் என்று அவனுக்கு அறிவுரை கூறுகிறார். அதை கண்ணனும் கேட்டுக்கொள்கின்றான். இருந்தாலும்
அந்த குறும்புக்கார கண்ணன் சும்மா விடவில்லை. தனக்கு மேலும் மேலும் வெண்ணெய் வேணும்பதற்காக தாயிடம் வருகிறான். என்றால் தாயினுடைய பாசம் நமக்கு தெரியும். தன் மீது அளவற்ற பாசம் வைத்திருக்கும் யசோதாவை அவன் பல வழிகளிலே ஏமாற்றுகிறான். ஏமாற்றி தன்னுடைய கருத்தை அவன் தன்னுடைய கொள்கையை அவன் நிறைவேற்றிக் கொள்கின்றான். அதாவது வெண்ணெயை சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். இப்போ இன்றைக்கு பாருங்கள், கண்ணன் அம்மாவுடன் போகின்றான். மையா கபகும் படேகி சோட்டி. கண்ணனுடைய கூந்தல் கல்லிகரா இருக்கும், அதாவது சுருண்டிருக்கும். சுருட்ட கூந்தல் இருந்தாலும் நீளமாக வளராது. என்றால் அது சுருண்டு கொள்வதாலே அதனுடைய நீளம் குறைவாகத்தான் இருக்கும். இவனுடைய கூந்தல் சுருண்டு கிடக்கிறது, ஆகவே நீளமாக இல்லை. அதே நேரத்தில் பலராமனுடைய கூந்தல், அவன் கூந்தல் சுருண்டவில்லை, ஆகவே நீளமாக இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு கண்ணன் ஒரு நாடகம் ஆடுகிறார். அந்த லீலையை சூர்தாசர் மிக அழகாக சொல்கிறார். அம்மா அம்மா, எப்போ என்னுடைய குடுமி வளரும்? மையா கபகி படேகி சோட்டி. அம்மா அம்மா, என்னுடைய அந்த கூந்தல், என்னுடைய இந்த கூந்தல் முடி எப்பொழுது வளரும்? கபகி படேகி சோட்டி. சோட்டி என்றால் குடுமி என்பார்கள். இங்கே குடுமி அல்ல, என்னுடைய கூந்தல் நீண்ட கூந்தல், என்னுடைய முடி நீண்ட கூந்தலாக எப்போது வளரும்? கித்தி பார் மொஹி தூத் பியத்த. நீ எனக்கு பலமுறை எனக்கு பால் கொடுக்கிறாய். கித்தனி பார் முஜே மொஹி முஜே தூத் பியத்த. நீ பால் அருந்த கொடுக்கிறாய், வெண்ணெய் தருவதில்லை, பாலை மட்டும் அருந்த கொடுக்கிறாய். நான் காரணம் கேட்கின்றேன், ஏம்மா எனக்கு பால் மட்டும் தர்றேன், வெண்ணெய் ஏன் தர மறுக்கிறாய்? என்றால் எனக்கு வெண்ணெய் பிடிக்கும் என்று கேட்டால் அப்போது சொல்வாய், பை பலமுறை பால் கொடுக்கிறேன், ஆனால் இந்த வரைக்கும் அஜகும் ஆஜ்தக், இந்த வரைக்கும் சோட்டி சிதாகத்தான் இருக்கிறது. நீ தான் கொடுக்கிறாய், பால் குடித்தால் உன்னுடைய கூந்தல் வளருமப்பா. யாரை போல்ற? பலராமனுடைய கூந்தலை போ கூந்தலும் வளரும் என்று அடிக்கிறது சொல்கிறாய். तू जो कहती बल की बेनी जियो. इस प्रकार बल की बेनी दा கூந்தல். வேணி என்பார்கள், பின்னிய ஜடையை வேணி என்பார்கள். எப்படி பலராமனுடைய கூந்தல் பெண்களுடைய ஜடை போல பெண்களுடைய ஜடை போல் நீண்டிருக்கிறதோ, அதுக்கு என்ன காரணம் என்றால் அவன் நிறைய பால் குடிக்கிறான். நீயும் பால் குடி, உன்னுடைய கூந்தலும் பலராமனுடைய கூந்தலை போல நீளமாக இருக்கும், லம்பி மோட்டி மொத்தமாக இருக்கும். தூஜோ कहती बल्कि बेनी जियो कोई है होगा, कोई है ना होगा ஆகும், லாம்பி மோட்டி நீளமாக இருக்கும், மொத்தமாக இருக்கும். कितनी बार मोही दूध पियता, कितनी बार तुम मुझे दूध पिलाती हो? भाई माँ अजहूँ आज तक, இன்று வரைக்கும் ஹை சோட்டி, இன்னும் சிறிதாகத்தான் இருக்கிறது. முதலாவது சோட்டி மையா கபகி படகி சோட்டி, அந்த சோட்டி வேறு, இந்த சோட்டி வேறு. அது கூந்தல், இது சிறிதாக இருக்கிறது. தூஜோ कहती बल की बेनी ज्यो, எவ்வாறு जो जिस प्रकार बल की बेनी लंबी है मोटी है, उसी प्रकार तुम्हारी बेनी भी मोटी हो जाएगी और लंबी हो जाएगी. तुम दूध पियो कह के मुझे दूध पिलाती हो, ठीक है? फिर भी मेरी बेनी छोटी क्यों है, तुमको मालूम नहीं है? समझ लो, சொல்கிறான், அம்மா அப்பா சொல்கிறான், சரியா? உனக்கு புரிஞ்சுக்கோ. காடத்தை குகத்தை நகாவத்தை, நீ அதை பின்னுகிறாய், காடத்தை பின்னுகிறாய், அதை என்னுடைய குந்தை நன்றாக சீவி அதை அழகுபடுத்துகிறாய். குகத்தை நீண்டு விட்டால் என்பது அதை பின்னி விடுகிறாய், பெண்கள் போல நீ கூந்தலை பின்னி விடுகிறாய். சரி, நகாவத்தை குளிப்பாட்டுகிறாய். நகாவத்தை ஜோஹை நாகின் சி முயில் ஓட்டி, நீ அத்தனை செய்தாலும் கூட அது மறுபடியும் நாகின் சி
நாகப்பாம்பை போல சுருண்டு கொடுக்கிறது. நாகப்பாம்பு பாருங்கள் நீளமாக தான் போய்கிட்டு இருக்கும், ஆனால் அது புற்றுக்குள்ளே போகிறவுடனே அது சுருண்டு பார்த்துக்கொள்ளும். எப்படி அந்த பாம்பு படாரனுடைய பெட்டியிலே அது சுருண்டு பார்த்துக்கிறதோ அதுபோல் எவ்வளோதான் நீ அதை சீப்பாலே சீவுகிறாய், பின்னுகிறாய், குளிப்பாட்டுகிறாய், ஆனால் என்னுடைய முடியானது சுருண்டு கொடுக்கிறதே, நாகப்பாம்பை போல சுருண்டு கொடுக்கிறதே. நாகின் சி உயி ஓட்டி, நாகப்பாம்பு போல அது சுருண்டு. ஏனென்றால் கல்லிங் ஹேர் என்றால் சுருட்டை முடிகள் நீ என்ன பண்ணாலும் மறுபடியும் சுருண்டுக்கும், அது நேராகவே நிற்காது. உதாரணமாக நாயினுடைய வாழை போல், நாய் வாழை எவ்வளோ பத்துங்க மறுபடியும் சுருண்டுக்கும். அது போல தான் சுருட்டை முடி அது நீளமாக வளராது, வராது. அதுக்கு காரணம் சொல்கிறான், நீ எனக்கு பால் குடிக்கிறாய், பால் கொடுத்தால் என் முடி வளராது, நீ எனக்கு வெண்ணெய் கொடு. அவனுடைய நோக்கம் இதுதான், வெண்ணெய் சாப்பிட என்பது கதை இத்தனை பாசக செய்கிறான் தன் அம்மாவிடம். காச்சோ தூத் பியத்தி பியத்தி பச்சி பச்சி தேத்தி, கச்சா தூத் வெறும் பாலை கொடுக்கிறாய், பச்சை பாலை மட்டுமே நீ கொடுக்கிறாய். காச்சோ தூத் கச்சா தூத் வெறும் பாலை, பச்சை பாலை எனக்கு தருகிறாய், நானும் குடிக்கிறேன். நீ தருகிறாய் நான் குடிக்கிறேன், நீ தருகிறாய் நான் குடிக்கிறேன், நீ தருகிறாய் நான் குடிக்கிறேன். பியத்தி பியத்தி அது பச்சி பச்சி, அது உடனே ஜீரணமாகிறது. நீ கொடுத்தால் சாப்பிட்ட உடனே அந்த பால் செலுத்து விடுகிறது. பச்சி பச்சி, நீ கொடுக்கிறாய் நான் சாப்பிட்ற ஜீரணமாயிடுது, நீ கொடுக்கிறாய் நான் சாப்பிடுகிறேன் ஜீரணமாயிடுது, நீ கொடுக்கிறாய் நான் சாப்பிடுகிறேன் ஜீரணமாயிடுது. ஆனால் என் முடியானது ஏன் வளரவில்லை? அதுக்கு என்ன காரணம் என்றால், நீ எனக்கு வெண்ணெய் தரவில்லை. வெண்ணெய் கொடுத்தால் என்னோட முடி வளரும். தேத்தி ந மாக்கன் ரோட்டி, நீ எனக்கு ரொட்டியை கொடுக்கிறாய் ஆனால் வெண்ணெயை தரவில்லை. வெண்ணெயோடு சேர்த்து கொடுத்தால் என்னுடைய முடி வளருமே, ஆனால் எனக்கு வெண்ணெய் தராமல் என்னை ஏமாற்றுகிறாய், என் மீது நீ ஓரவதனை செய்கிறாய் என்று அவன் புகார் செய்கிறான் கண்ணன். சூர்தாஸ் சிரஜீவி தோவு பையா ஹரி ஹர்தர் கி ஜோட்டி. இங்கே அந்த யசோதா அவனை அணைத்துக் கொள்கிறாள், அவனுடைய திறமையை பாராட்டுகிறாள். பாராட்டி, கண்ணா நான் உனக்கு நீ கேட்டதைப் போல வெண்ணையை தருகிறேன், உன்னுடைய முடி நீளமாக வளரட்டும், நீங்கள் இருவரும் பல்லாண்டு வாழ வேண்டும். சிரஜீவி தோவு பையா, இரு சகோதரர்களும் சிரஜீவி தன்மையாக பல்லாண்டுகள் வாழ வேண்டும். எப்படி என்றால், ஹரி ஹல்தர் கி ஜோட்டி, வயலிலே விவசாயி ஏர் உழுகிறான். அப்பொழுது ஏரும் அந்த மாடும் இரண்டும் எப்போதும் இணைந்தே இருக்கலாம். விழும்போது எப்படி மாடும் ஏரும் ஒன்றாக இணைந்திருக்கிறதோ அதுபோல பல்ராமனும் நீயும் ஒன்றாக இருக்க வேண்டும். இங்கே ஹரி என்றால் கண்ணை குறிக்கும், ஹல்தர் என்றால் பல்ராமனை குறிக்கும். இங்கே ஹல்தர் மாடு, மாடும் அந்த வயலில் ஒடுகின்ற அந்த ஏரும் எப்படி ஒன்றாக இணைந்திருக்கிறதோ அதுபோல நீயும் பலராமனும் எப்போதுமே ஒன்றாக இருக்க வேண்டும், சண்டை போட்டு கொள்ளக்கூடாது, நீங்கள் சிரஞ்சீவியாக சகோதரர்கள் இருவரும் வாழ வேண்டும் என்று சொல்லி அவனை வாழ்த்துகிறார் சூர்தாஸ். அதாவது சூர்தாஸ் வாழ்த்தவில்லை, சூர்தாஸ் யசோதா பெயரை சொல்லி வாழ்த்துகிறார். सूरदास चिरंजीवी दोवो भैया दोनों भाई हरी हल्दर की जोटी, கண்ணனாகினையும் பலராமனையும் ஜோடியாக எப்படி வயலில் ஏறும் ஹல்தர்னால் ஏறும் காளையும் ஒன்றாகின்றவோ அதுபோல நீங்களும் ஒன்றாக சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று சொல்கிறார் சூர்தாஸ். மீண்டும் சொல்கிறேன், भैया कबही बड़ोगी चोटी, भैया कबही बड़ोगी चोटी, कितनी बार मोही दूध पियत भई अजहू आई छोटी, कितनी बार मोही दूध पियत, कितनी बार मुझे दूध पिलाती हो भाई माई अम्मा, आज तक
अज़हू आज तक ऐ छोटी, छोटा ही है, छोटी ही है मेरी बेनी। तू जो कहती बल्कि बेनी जो वही लंबी मोटी। तुम दूध पियो माखन मत खाना, तुम दूध पियो, तुम्हारी बेनी भी बड़े भाई बलराम की बेनी की तरह बड़ी हो जाएगी, लंबी हो जाएगी, मोटी हो जाएगी। इस प्रकार तुम बराबर कहती रहती हो। तुम मेरी बेनी को साफ करती हो, कंघी से साफ करती हो, गूंथती हो, नहलाती हो, काढ़त गुहत नहावत जो है फिर भी वो कैसा है, नागिन सी हुई लोटी, वो सांप की तरह लोटी पर लौट जाती है। सांपिन की तरह वो चोटी हो जाती है। क्योंकि इसका कारण क्या है, तुम मुझे कच्चा दूध पिलाती हो, काचा दूध पियावती, तुम पिलाती हो मुझे सिर्फ कच्चा दूध पिलाती हो, माखन नहीं खिलाती हो। दूध पिलाती हो, माखन नहीं खिलाती हो। इसलिए दूध क्या होता है, जल्दी पच जाता है, जल्दी पच जाता है। देती ना माखन रोटी, माखन और रोटी जल्दी नहीं पचती। माखन जो है वो जल्दी नहीं पचता, वो तो सबको मालूम है। வெண்ணெய் சீக்கிரமாக ஜீரணமாகாது, செரிக்காது. ஆனால் பால் ஜீரணமாகிவிடும். பாலை கூட பாலே கொஞ்சம் சமாதானம் ஜீரணமாகுதுன்னா கூட பாலை காட்டிலும் வெண்ணெய் ஜீரணமாக லேட்டாகும். ஆகவே நீ எனக்கு வெண்ணெய் கொடு, तुम मुझे माखन दो और रोटी दो। यह सुनकर यशोदा बेहद खुश होती है, कृष्ण की लीला को समझ देती है और कहती है मैं तुमको सब कुछ दूंगी। तुम दोनों भाई हलधर बलराम और श्री कृष्ण, तुम दोनों हमेशा की तरह इस प्रकार खेत में हल और बैल दोनों एक साथ मिलजुल कर रहते हैं, चिरंजीवी रहते हैं। उसी प्रकार तुम दोनों चिरंजीवी रहो। इस प्रकार वो यशोदा अपने बच्चे को, अपने बेटे कृष्ण को समझाती है। यहाँ पर उसके बहाने, यशोदा के बहाने सूरदास इसकी तारीफ करते हैं, स्तुति करते हैं, प्रशंसा करते हैं। यहाँ पर कृष्ण की लीला हमने देखी, ऊपर हमने क्या देखा, कृष्ण भक्ति की महिमा देखी। दोनों सूर सुधा इस अवसर पर आप दोनों को कुछ सुनाने का जो अवसर आपने जो प्रदान किया है, उसके लिए मेरा हार्दिक धन्यवाद। उसके लिए मैं आभारी हूँ. அடுத்த எபிசோடில் என்னுடைய இந்த சபை சாரணை பிரகாரம் டைம் டேபிள் படி நாளைக்கு என்னென்றால் துளசி தரங்கு என்ற தலைப்பில் துளசிதாசருடைய கருத்துக்களை, ஒரு படைப்புகளை தருகின்ற வாய்ப்பை எனக்கு நீங்கள் வழங்கியுள்ளீர்கள். எனக்கு தொடர்ந்து இந்த ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு உங்களுடைய நிறை குறைகளை எங்களுக்கு எழுதுமாறு கேட்டுக்கொண்டு நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் உங்களோடு இணைந்து அடுத்த எபிசோடில் நான் சந்திக்கின்ற வரை விடைபெறுவது உங்களின் ஆர். சுந்தரராஜன், திருப்பூர். நன்றி, வணக்கம்.